பிரம்ம முகூர்த்த பூஜையோட 16வது நாள் பூஜை. 16வது நாளோட பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் முடிக்கிறேன். அதாவது 3 மண்டலம் சொல்லுவாங்க. 48 நாள் கணக்கு. நான் வந்து ஒரு மண்டலமா அதை எடுத்து வந்து 16 நாள் பூஜையா அத வந்து செஞ்சேன். 48 நாளுங்கிறப்ப ஒரு சில நேரம் அது வந்து கன்வீனியன்ட்டா இல்லாத ஒரு நாட்களா வந்து அமையும். ஸோ நான் 16 நாள் கணக்குக்கு வச்சு எடுத்து அத வந்து ஒரு மண்டலம் 16 நாள்னா 1 மண்டல கணக்கு, 32 நாள்னா 2 மண்டலம், 48 நாள்னா 3 மண்டலம். 16வது நாள் ஒரு மண்டல கணக்குப்படி பூஜையை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றதுனால, காலையிலேயே இயர்லியரா எந்திரிச்சு பூஜா ரூமெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, மாயில தோரணம்னா நிலவாசலுக்கும் பூஜை அறைக்கும் மாயில தோரணம் கட்டியாச்சு. அதுபோல பொதுவா எலுமிச்சம்பழத்துல கண் திருஷ்டிக்காக இந்த விஷயத்த செய்வாங்க. பாசிட்டிவ் வைபுக்கும் இந்த விஷயத்த வந்து செய்வாங்க. எலுமிச்சம்பழத்த 2ஆ கட் பண்ணி, அதுல ஒரு பகுதிக்கு மஞ்சளும், இன்னொரு பகுதிக்கு குங்குமமும் தடவி, அந்த நிலவாசல்ல 2 சைடும் வந்து வச்சுட்டு தான் பூஜையே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இது வந்து பொதுவாவே நம்ம வந்து எப்பவுமே நம்ம வீட்டு வாசல்ல இந்த 2 பக்கமும் எலுமிச்சம்பழத்த மஞ்சள் தடவி, குங்குமம் தடவி வச்சு விடலாம். காய்ஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 டேஸ், 5 டேஸ்க்கு அப்புறம் அத வந்து மாத்திக்கலாம். நான் பொதுவாவே இந்த மாதிரி பூ வச்சு இந்த ஓரமா வந்து வச்சுருவேன். ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம் தடவிய எலுமிச்சம்பழம். சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பூஜையவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றேன். அந்த கடவுள் ஆசியால 16 நாள் சிறப்பா நான் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு மண்டல கணக்குப்படி. நேத்தே மாக்கோலம்லாம் மாத்தி போட்டாச்சு. ஸோ பூஜை அறையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கிளீனா தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது எப்பவுமே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்ற பூஜை தான். சிறப்பா என்னோட பூஜைகள் அதாவது நன்றிகள நான் வந்து கடவுள் பூஜை மூலமா நான் வந்து சொல்லி முடிச்சுட்டேன். இந்த பூஜை பண்ணி முடிச்சு இப்ப 2 டேஸ் தான் ஆகுது. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் வந்து வருதே, நம்ம இன்னொரு தடவையும் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ காலையில எழுந்ததுமே நம்மள அறியாம வந்து நம்ம அந்த சுப்ரபாதம் வந்து 16 நாள் நான் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால, அந்த இத வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கிற மாரி தான் இருக்குது. ஸோ திரும்பவும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அகைன். அந்த 14 டேஸ் வந்து உப்பு வச்சு காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவாங்க. அந்த இதுதான் அடுத்ததா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ சூப்பரா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு, நல்லா ப்ளசன்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, எப்பவும் போல பால காய்ச்சி வச்சுட்டேன். ஆனா நாங்க வந்து பால் காலையில வந்து டீயோ, காஃபியோ குடிக்கிறதில்ல. புதினா டீ தான். ஸோ புதினா டீயும் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, டிஃபன் வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் டிஃபனா சீரக சம்பா அரிசி வச்சு கொஞ்சம் வெஜ் ரைஸ் மாரி பண்ணுவேன். ஆக்சுவலா தேங்காய் பால் பிரியாணின்னு கூட சொல்லலாம். இந்த தேங்காய் பால் பிரியாணிக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். சீரக சம்பா அரிசினாலே ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இது ஊறுறதுக்கு முன்னாடி நம்ம காய்கறிகள்லாம் வெட்டி வச்சிடலாம். இது வந்து தேங்காய் பால் வெஜ் பிரியாணி தான். ஸோ அதுக்காக காய்கறிகள்லாம் வெட்டி வச்சிடலான்னு சொல்லி பீன்ஸ், கேரட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ பீன்ஸ், கேரட் வெட்டி வச்சுட்டு, அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. அதோட கொஞ்சமா தேங்காய் பாலும் தான் அரைச்சு வைக்கணும். ரொம்பவே சிம்பிளாவே செஞ்சு முடிச்சிடலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே போடுறதில்ல. பச்சை மிளகாய் மட்டும்தான். பீன்ஸ், கேரட் மட்டும் தான். வேற எந்த காய்கறிகளும் இல்ல. ஸோ மேக்ஸிமம் நான் பூண்டு, இஞ்சி பேஸ்ட் வந்து அரைச்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். ரொம்பவே ரேரா தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அதுவுமே வந்து ஒரு சின்ன டப்பால தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இல்லன்னா அப்பப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாவே அரைச்சுக்குவேன். வெஜிடபிள்ஸ்லாம் எப்பவுமே வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாஷ் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா வந்து நான் அந்த பீன்ஸ்ல இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, பீன்ஸ கட் பண்ணிட்டு, கேரட்டையும் வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சமையல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ஈஸியா குக் பண்ணிடலாம். குக்கர்ல நெய் ஊத்தி, கொஞ்சமா சோம்பு, பிரியாணி இலை சேர்த்து, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா குடமிளகாவும் சேர்த்துருக்கிறேன். ஒரு தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம வெட்டி வச்ச காய்கறிகள அதோட சேர்த்துட்டு, காரத்துக்கு இதில பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கூடுதலாவே ஆட் பண்ணலாம். கொஞ்சமா கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா காய்கறி எல்லாம் வதக்கி விட்டுட்டு, ஊற வச்ச அரிசிய நம்ம இந்த மாதிரி சேர்த்து கிளறிட்டோம்னா குழையாம வரும். ஸோ அதனால நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தேங்காய் பால் சீரக சம்பா அரிசி 1க்கு 1 1/4 கப் அளவு வந்து நான் தண்ணி எடுத்து ஊத்திருக்கிறேன். அதோட கொஞ்சமா தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு, நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டு, மூடி வச்சு ஒரு 2 ஃப்ளேம் விட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழையாம நல்லாவே ஒரு கன்சிஸ்டன்சில வரும் நம்மளுக்கு பிரியாணி.
பிரியாணிக்கு தேங்காய் சட்னி சூப்பரான சைட் டிஷ். மார்னிங் எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டோட முளைக்கட்டின பாசிப்பயிறு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லாமல் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம். சமையலாம் முடிச்சதுக்கப்புறமா டிரைவிங்க்கு வந்து போயிட்டேன். ரீசெண்டாக ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் டிரைவிங் கிளாஸ் போகிறேன்னு. இப்போ ஓரளவே ஒரு 16 டேஸ் ஆச்சு. ஓரளவு ஓட்டுற அந்த கான்ஃபிடென்ட் வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆசை இது. ஸோ கடவுள் ஆசையால் இப்போ அதுவும் வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு. ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளாம் ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறப்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படியே மடமடன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கடவுள் ஆசையால் என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. இப்போ இருக்க லைஃப் அந்த ஓடுற லைஃப்பில் வந்து டிரைவிங் வந்து ரொம்பவே முக்கியம். அதை ரீசெண்ட் டேஸாக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அந்த வைராகியத்தில் தான் இந்த விஷயத்தை நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். எங்கே வெளியில் போனாலும் யாரையாவது எதிர்பார்த்து டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ லேடிஸ் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. டிரைவிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா வரப்பயே வந்து பிரெட் மசாலும் கொழுக்கட்டையும் சூடாக வந்து ரெடியாக இருந்துச்சு. அதை வந்து வரப்பே வாங்கிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் வந்து பேஜோ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.